மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்தில் பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பணியாற்றும் காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காவலர் யார்? அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் சென்னையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் ஜேம்ஸ் 2016ஆம் பேட்சில் காவலராக பணியில் சேர்ந்தவர். அவரது நண்பர் சுரேந்திரநாத் ஆகிய இருவரும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவர் மீதும் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகர் முழுவதும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை தடுப்பதற்காக காவல் ஆணையர் தனிப்படைகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிற நிலையில் ஏற்கனவே நீலாங்கரை பகுதியை சேர்ந்த ஒரு வழக்கில் ஐநாவரம் பகுதியை சேர்ந்த காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை மேற்கொள்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இணை ஆணையர் தலைமையிலான போலீசார்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் வடபழனி ஒட்டகம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு சுரேந்திரநாத் என்பவர் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசார் தகவல் அடிப்படையில் அங்கு சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அந்த சுரேந்திரநாத் என்பவருக்கு அசோக் நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஜேம்ஸ் என்பவர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடம் 10 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் பெங்களூர் பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகரிடம் இருந்து இந்த போதைப் பொருளை வாங்கியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து இருந்த பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ள வடபழனி போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன்.